ஊதிய உயர்வு அரசாணையை அமல்படுத்த வலியுறுத்தி மார்ச் 5ஆம் தேதி முதல் சென்னை கல்லூரி இயக்குநர் அலுவலகத்தில் தொடர் காத்திருப்பு போராட்டம் நடத்தப்படும் என மூட்டா சங்கத்தின் பொதுச் செயலாளர் செந்தாமரை கண்ணன் அறிவித்துள்ளார். இது தொடர்பாக நமது செய்தியாளர் ஹரிகிருஷ்ணன் வழங்கும் தகவல்களை கேட்கலாம். வணக்கம் ஹரிகிருஷ்ணன். அங்கு ஊதிய உயர்வு வழங்காவிடில் மார்ச் 5ஆம் தேதி முதல் காத்திருப்பு போராட்டம் நடத்தப்படும் என மூட்டா சங்கத்தினர் அறிவித்திருப்பதன் பின்னணி என, அங்கு போராட்டக்களம் எப்படி இருக்கிறது? தமிழ்நாடு முழுவதும் கல்லூரிகளிலே பணியாற்றக்கூடிய பேராசிரியர்கள் தங்களுடைய யூசிஜி நாம்ஸ், அதாவது மத்திய அரசுடைய யூசிஜி நாம்ஸ் படி ஊதிய உயர்வு 7வது ஊதிய குழுவின்படி அந்த பரிந்துரையின்படி ஊதிய உயர்வு வழங்க வேண்டும் என 5 ஆண்டுகளாக போராடி வருகிறார்கள். 2021 இதற்கான அரசாணை பிறப்பிக்கப்பட்டிருக்கிறது. அதில் அரசு உதவி பெறும் அரசு கல்லூரிகளில் பேராசிரியர்களுக்கு அந்த ஊதிய உயர்வுப்படி உடனடியாக அந்த ஊதியங்கள் மற்றும் நிலுவைத் தொகைகள் வழங்கப்பட்டு விட்டது. அதே போன்று தஞ்சாவூர் மற்றும் கோவை மண்டலத்தில் இருக்கக்கூடிய அரசு உதவி பெறும் கல்லூரிகளுக்கும் பேராசிரியர்களுக்கு வழங்கப்பட்டிருக்கிறது. இதுல பிற மண்டலங்களில் இருக்கிறது 2 மண்டலங்களை தவிர பிற மண்டலங்களில் இருக்கக்கூடிய கல்லூரி பேராசிரியர்களுக்கு 5 ஆண்டுகளாக இந்த ஊதிய உயர்வு மற்றும் நிலுவைத் தொகை வழங்கப்படவில்லை. இதனால் ஏராளமான பேராசிரியர்கள் தற்போது தொடர்ந்து போராட்டத்தில் ஈடுபட்டு வருகிறார்கள். கடந்த 5 ஆண்டுகளாக பல்வேறு விதமான போராட்டங்களை நடத்தி இருக்கிறார்கள். சாலை மறியல் போராட்டம், மனித சங்கிலி போராட்டம் மற்றும் பல்வேறு நூதன போராட்டங்கள் என தமிழகம் முழுவதுமாக மாவட்ட தலைநகரங்கள், வட்ட தலைநகரங்கள் தொடர்ச்சியாக நடத்தி அதனடுத்து சென்னையிலும் பல்வேறு கட்ட போராட்டங்கள் நடத்தி இருக்கிறார்கள். சாலை மறியலில் ஈடுபட்டு கைதாகி அவர்கள் திருமண மண்டபங்களில் அடக்கி வைக்கப்பட்டிருந்தார்கள். இப்படி பல்வேறு கட்ட போராட்டங்கள் நடந்த நிலையில் தான் தற்போது இந்த ஏஐடிசி மற்றும் மூட்டா இணைந்து ஒரு செய்தியாளர் சந்திப்பை நடத்தி அதுல புதிய அறிவிப்புகளை வெளியிட்டிருக்காங்க. தொடர்ச்சியாக வருகின்ற 24 முதல் மார்ச் 5 வரைக்கும் 4 கட்ட போராட்டங்களை நடத்த தீர்மானித்திருக்கிறார்கள். அதிலே முக்கியமாக அவருடைய ஊதிய உயர்வு அந்த பணி மேம்பாட்டு அரசாணையை உடனடியாக அமல்படுத்த வேண்டும் என்கிற அந்த கோரிக்கையை மையப்படுத்தி அந்த போராட்டத்தை நடத்தப்படுவதாக அவங்க அறிவிச்சிருக்காங்க. இந்த ஊதிய உயர்வை பொறுத்தளவுக்கு அவர்கள் இந்த யூசிஜி நாம்ஸ் நடைமுறைப்படுத்தாதனால 3 ஆண்டுகளில் 1000க்கும் மேற்பட்ட ஆய்வு மாணவர்களை அவர்கள் சேர்க்க முடியவில்லை என்கிற ஒரு கருத்தையும் பதிவு செய்திருக்கிறார்கள். இதனால 1000க்கும் மேற்பட்ட ஆய்வு மாணவர்கள் முனைவர் பட்டம் பெற முடியல. இவங்களுக்கு அந்த யூசிஜி நாம்ஸ் படி அவங்களுக்கு அந்த ரூல்ஸ் கொண்டு வந்தாதான் அவங்க கூடுதலாக மாணவர்களை சேர்க்க முடியும். அப்படி தமிழ்நாடு முழுக்க மாணவர்களை சேர்ந்து அவங்களோட ஆய்வு கட்டுரைகளை சமர்ப்பித்து அவர்களுக்கு முனைவர் பட்டம் கொடுக்க முடியும். ஏராளமான மாணவர்கள் இந்த வாய்ப்பை இழந்திருக்கிறாங்க அப்படின்றத குற்றச்சாட்டுறாங்க. அதே போன்று இவங்க 5 ஆண்டுகளாக நாங்கள் போராடி வருகிறோம். பல்வேறு கட்ட போராட்டங்கள், பேச்சுவார்த்தைகள் நடைபெற்றிருக்கிறது. தமிழக முதல்வருக்கு மின்னஞ்சல் அனுப்பி இருக்கிறோம், மற்ற கோரிக்கைகளை சமர்ப்பித்திருக்கோம், அமைச்சரை சந்திச்சிருக்கோம். ஆனா எதுவுமே நடக்கல அப்படிங்கிறது தான் அவங்க திருப்பி அவங்க வலியுறுத்தி இருக்காங்க. அதன் அடிப்படையில் தான் தற்போது இந்த தேர்தலுக்கு முன்னதாகவே இறுதி கட்டமாக தங்களுடைய போராட்டத்தை தீவிரப்படுத்த தீர்மானித்து ஒரு பொதுக்குழு நடத்தி அதன் முடிவின்படி தற்போது 4 கட்ட போராட்டங்களை அறிவிச்சிருக்காங்க. அதன்படி பிப்ரவரி 24ஆம் தேதி தமிழகத்தில் உள்ள அனைத்து கல்லூரிகள் முன்பாக மனித சங்கிலி போராட்டம் நடத்துவது என்று தீர்மானிக்கப்பட்டிருக்கிறது. அதே போன்று பிப்ரவரி 26 கல்லூரி இணை இயக்குநரிடம் அந்த அரசாணையை ஒப்படைக்கும் போராட்டம், அதாவது 2021 தமிழ்நாடு அரசை பிறப்பித்த அந்த ஊதிய உயர்வு அரசாணையை திருப்பி ஒப்படைக்கும் போராட்டம் நடத்துவதாக அறிவிச்சிருக்காங்க. அதே போன்று பிப்ரவரி 28 சாலை மறியல் போராட்டம், மாவட்ட தலைநகரங்களில் கல்லூரி அந்த அரசு உதவி பெறக்கூடிய கல்லூரிகளில் பணியாற்றக்கூடிய பேராசிரியர்கள் சாலை மறியல் போராட்டம் நடத்தப்படும் அறிவிச்சிருக்காங்க. இதுல எதுலையுமே உடன்பாடு ஏற்றல, தமிழக அரசு இதுக்கு எதுவுமே செவி சாய்க்கல அப்படிங்கிற பட்சத்துல மார்ச் 5ஆம் தேதி சென்னையில் இருக்கக்கூடிய கல்லூரி கல்வி இயக்குனர் அலுவலகத்தில் தொடர் காத்திருப்பு போராட்டம் நடத்துவதை திட்டமிட்டு அதற்கான அறிவிப்பை வெளியிட்டிருக்காங்க. இந்த அறிவிப்பை மூட்டாவுடைய பொதுச் செயலாளர் செந்தாமரை கண்ணன் தான் வெளியிட்டு செய்தியாளர் சந்திப்பில் அந்த தகவலை தெரிவித்திருக்கிறார். தொடர்ந்து நாங்க பல்வேறு காலகட்டங்களிலே நாங்கள் தமிழக அரசின் இடம் இந்த கோரிக்கையை அமுல்படுத்த வேண்டும் என்கிற கோரிக்கையை மையப்படுத்தி பல்வேறு கட்டங்களாக போராட்டம் நடத்தினோம், கவனத்தை ஈர்த்தும் பல்வேறு கடிதங்கள் அனுப்பணும். ஆனா எதுவும் நடக்கல. 5 ஆண்டுகளாக நாங்க புதுசா அரசாணை எதுவும் கேட்கல. தமிழ்நாடு அரசு 2021 பிறப்பித்த அந்த அரசாணையை இம்ப்ளிமெண்ட் பண்ணுங்க, அதை நடைமுறைக்கு கொண்டு வாங்குங்கிறது தான் எங்களோட 5 ஆண்டு கால போராட்டமா இருக்கு அப்படிங்கறத அவங்க தெரிவிச்சிருக்காங்க.
கோவை மற்றும் தஞ்சாவூர் மண்டலங்கள்ல இருக்கக்கூடிய கல்லூரிகள்ல அரசு உதவி பெறக்கூடிய கல்லூரிகள்ல இருக்கவங்களுக்கு அந்த ஊதிய உயர்வு எல்லாமே 7th பே கமிஷன் படி வந்துருது. ஆனா எங்களுக்கு பிற மண்டலங்கள்ல இருக்கக்கூடிய கல்லூரிகள்ல இருக்கக்கூடிய அரசு உதவி பெறக்கூடிய அந்த பேராசிரியர்களுக்கு வரல. இதுதான் எங்களுடைய அந்த கோரிக்கை. ஆகவே பாகுபாடு இல்லாம எங்களுக்கு ஊதிய உயர்வை அரசாணையின்படி நடைமுறைப்படுத்தணும் அப்படிங்கிற கோரிக்கையை மையப்படுத்தி தான் இந்த போராட்டங்கள் அறிவிச்சிருக்காங்க. நான் ஏற்கனவே கூறியது போல 4 கட்ட போராட்டங்கள், முதல் 3 கட்டங்கள் மாவட்ட தலைநகரங்களே நடைபெறுகிறது. இறுதியாக சென்னையிலே மார்ச் 5 தொடர் காத்திருப்பு போராட்டம் நடத்தப்படும் என அறிவிச்சிருக்காங்க. இதுதான் தற்போதைய தகவலா இருக்கிறது. அடுத்தடுத்து இவருடைய நடவடிக்கை என்பது பிப்ரவரி 24 தொடங்கும் போராட்டங்கள் தீவிரப்படுத்தப்படும் என்கிற அறிவிப்பையும் வெளியிட்டிருக்காங்க. கழகத்தாரா யுஜிசி நாம்ஸ் பிரகாரம் ஊதிய உயர்வை வலியுறுத்தி தமிழகம் முழுவதும் கௌரவ விரிவுரையாளர்கள் தொடர் போராட்டத்தில் ஈடுபட்டு வரும் நிலையில் மூட்டா சங்கத்தின் சார்பாக 4 கட்ட போராட்டம் அறிவிக்கப்பட்டிருக்கிறது. முழு விவரங்களையும் வழங்கியமைக்கு நன்றி ஹரிகிருஷ்ணன். 11/1/2021 அன்று தமிழக அரசால் நிறைவேற்றப்பட்ட அரசாணை எண் 5 என்பது அரசு கல்லூரி ஆசிரியர்கள் மற்றும் அரசு உதவி பெறக்கூடிய கல்லூரி ஆசிரியர்களுக்கு பணி மேம்பாடு குறித்த விஷயங்களை உள்ளடக்கியது. இந்த ஆணை பிறப்பிக்கப்படும் போதே நிதிக்குழுவின் ஒப்புதலுடன் பெறப்பட்டு வெளியிடப்பட்ட அந்த அரசாணை எண், அதன் தொடர்ச்சியாக இயக்குநருடைய நடைமுறைகள் வழங்கப்பட்ட நிலையில் இன்று வரை அரசு கல்லூரி ஆசிரியர்களுக்கு நிலுவைத் தொகையுடன் ஊதியம் என்பது வழங்கப்பட்டு வருகிறது. ஆனால் அரசு உதவி பெறக்கூடிய கல்லூரி ஆசிரியர்களுக்கு அந்த பணி மேம்பாட்டுக்கான ஊதிய உயர்வு என்பது இன்று வரை வழங்கப்படவில்லை. தொடர்ச்சியாக பல கட்ட போராட்டங்கள் 5 ஆண்டுகளுக்கு மேலாக நடத்தி வருகிறோம். சமீபத்தில் 16 நாட்கள் கல்லூரியில் காத்திருப்பாட்டம் என்பது நடைபெற்றது. அதன் தொடர்ச்சியாக 3 நாட்கள் அரசு அலுவலகமான கல்லூரி கல்வி இணை இயக்குனர் அலுவலகத்தில் தொடர்ச்சியாக இரவு பகலாக கல்லூரி பேராசிரியர்கள் காத்திருப்பாட்டம் என்பது நடைபெற்றது. அடுத்த கட்டமாக அதன் தொடர்ச்சியாக வருகிற 24/2/2026 ஒவ்வொரு கல்லூரி வாயில் முன்பு மனித சங்கிலி போராட்டமும், 26/2/2026 கல்லூரி கல்வி இணை இயக்குனருடன் அவங்க கொடுத்த ஆணையை செல்லத்தக்க அல்ல என்பதை முறையீடு செய்வது என்ற தன்மையிலும், அதேபோன்று 28/2/2026 ஒரு சாலை மறியல், அடுத்து 5/3/2026 சென்னை கல்லூரி கல்வி இணை இயக்குனர் அலுவலகத்தில் ஒரு தொடர் காத்திருப்பு போராட்டம் என்று ஒரு 4 கட்ட போராட்டங்களை தீர்மானித்து மூட்டா ஏஐடி சார்பாக தீர்மானிக்கப்பட்டுள்ளது. தமிழக அரசு உடனடியாக இந்த விஷயத்தில் கவனம் செலுத்தி இப்போ சட்டமன்ற கூட்டத்தொடர் நடைபெற்று கொண்டிருக்கிறது. மாண்புமிகு தமிழக முதலமைச்சர் அவர்கள் இதில் தலையீடு செய்து உடனடியாக அரசு கல்லூரியில் ஆசிரியர்களுக்கு வழங்கியது போன்று அரசு உதவி பெறக்கூடிய கல்லூரி ஆசிரியர்களுக்கு இந்த பணி மேம்பாட்டுக்கான ஊதியத்தை உடனடியாக நிலுவைத் தொகையுடன் வழங்க வேண்டும் என்று மூட்டா ஏஐடி சார்பாக கேட்டுக்கொள்கிறோம்.